ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு கை கால் வலி இடுப்பு வலி இருக்குங்க. அந்த இடுப்பு வலி எல்லாம் சரியாகணும்னா இந்த ஒரு டிஷ் செஞ்சு வாரம் 2 முறை சாப்பிட்டு பாருங்கள். அதெல்லாம் பறந்து போயிடுங்க. கருப்பு உளுந்து களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானல் அடுப்பில் வச்சு 1 கப் அளவுக்கு முழு உளுந்து சேர்த்து நல்லா வாசனை வர மாதிரி வறுத்து எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. கருப்பு உளுந்தோட பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கங்க, அதனால் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இப்போ அதே வானலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்து அதையும் வறுத்து அந்த தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட வாசனைக்கு ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் அடுப்பில் வச்சு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடாக நம்ம அரைச்ச மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கோங்க. கட்டி தட்டக்கூடாதுங்க. நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் இது நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. இதில் ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் ரொம்ப குளிர்ச்சி, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கருப்பு உளுந்து களி தயார். அவ்வளோதாங்க. இப்போ அதை சர்வ் பண்ணிடலாம். அழகாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நடுவில் ஒரு குழி பறித்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அமிர்த மாதிரி இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைக்கு இருந்தாங்கன்னா மறக்காமல் இதை செஞ்சு கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.